தொகுத்து வழங்குபவர் ஃபஸ்ஹான் ஏ நவாஸ். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு மறுபுரிமை நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். காலனித்துவத்திற்கு எதிரான போராட்டங்கள் பற்றியும் இலங்கை முஸ்லிம்கள் காலனித்துவவாதிகளின் காலத்தில் எவ்வாறான சவால்களை சந்தித்தார்கள் என்பது பற்றி நாம் ஆராய்ந்து வருகின்றோம். குறிப்பாக காலனித்துவ எதிர்ப்பு போராட்டத்தில் ஆன்மீக தலைவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். இதே போன்று இலங்கை முஸ்லிம்களின் காலனித்துவ போராட்டத்திற்கு எதிரான வரலாற்றை நாம் எழுதுகின்ற பொழுதோ இந்தியாவின் தென் மாகாணங்களாக கருதப்படும் கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களை விட்டு எமது வரலாறுகளை பற்றி குறிப்பிடுவது மிகவும் கஷ்டமான விடயம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு அமைவாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பல்வேறு சுதந்திர போராட்டங்களும் காலனித்துவ எதிர்ப்பு நடவடிக்கைகளும் இடம்பெற்றன. இதே காலப்பகுதியில் தான் இலங்கையில் வாழ்ந்த சுதேச மக்கள் சிங்கள மன்னர்களோடு இணைந்து காலனித்துவவாதிகளுக்கு எதிரான போராட்டங்களை மேற்கொண்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் காலனித்துவவாதிகளுக்கு எதிராக போராடிய முக்கியமான பிரமுகர்களில் ஒருவராக அஷேக் நாகூர் மீரான் சாஹிப் எனப்படும் ஷேக் ஷாகுல் ஹமீத் அல் காதிரி ரஹிமஹுல்லா அவர்கள் அறியப்படுகிறார்கள். சமூக சமய மறுமலர்ச்சியில் அவர்கள் வழங்கிய பங்களிப்புகள் நீண்டவையாகும். இதனை இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் மிகவும் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் வடநாட்டை போன்று தென்னிந்தியாவிலும் புரட்சிகளுக்கும் கிளர்ச்சிகளுக்கும் எதிராக பல்வேறு சவால்களையும் பல்வேறு ஒடுக்குமுறைகளையும் பிரித்தானியர்களும் டச்சுக்காரர்களும் போர்த்துகேயரும் மேற்கொண்டார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் சுதேச மக்களுக்கு விசுவாசமாகவும் சுதேச மன்னர்களோடு ஒன்றிணைந்தும் முஸ்லிம்கள் போராடியிருக்கிறார்கள். இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பிறந்த அஷேக் ஷாவுல் ஹமீத் ரஹ்மஹுல்லா அவர்கள் 1533 ஆண்டு தமிழ்நாட்டின் கரையோர மாவட்டமான நாகைப்பட்டினத்தின் நாகூர் என்ற கிராமத்திற்கு சென்றார்கள். அஷேக் ஷாவுல் ஹமீத் காதிரி அவர்கள் நாகைப்பட்டினத்திற்கு சென்றபோது தமிழ் முஸ்லிம்கள் அரசியல் பொருளாதார ரீதியில் பாரிய அளவிலான பிரச்சினைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுத்து வந்தார்கள். வர்த்தக சமூகமாக இருந்த தமிழ் முஸ்லிம்களும் மாப்பிள்ளா முஸ்லிம்களும் அதாவது கேரளா முஸ்லிம்களும் எதிர்பாராத விதமாக போர்த்துகேயர்களால் சூறையாடப்பட்டார்கள். இந்த சமுத்திரத்தின் 75% வர்த்தக ஆதிக்கத்தை தமிழ் முஸ்லிம்களும் மாப்பிள்ளா முஸ்லிம்களும் வைத்திருந்தார்கள். கடல் வர்த்தகத்தின் ஆதிக்கத்தை போர்த்துகேயரின் வருகை காரணமாக அவர்கள் இழந்துவிட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இதே காலப்பகுதியில் தான் அவர்களுக்கு சொந்தமான பெரும்பாலான கப்பல்களை போர்த்துகேயர்கள் பலவந்தமாக கைப்பற்றினார்கள். கரையோர நகரங்களிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதோடு காலாகாலமாக இருந்து வந்த சொத்துக்களை போர்த்துகேயர் தம்பசப்படுத்தி கொண்டார்கள். இதே காலப்பகுதியில் கேரளாவின் துறைமுக நகரான கோழிக்கோடு பகுதியில் சாமுத்திரியர்கள் அல்லது சமோரியன் என்று அழைக்கப்படும் மன்னர்களின் ஆட்சி இடம்பெற்று வந்தது. சமோரியன் ஆட்சியாளர்களின் கடற்படை தளபதிகளாக குஞ்சலி மரிக்கார்கள் பணியாற்றி வந்தார்கள். குஞ்சாலி மரிக்கார் சிறந்த மாலுமிகளாகவும் கடற்படை தளபதிகளாகவும் இருந்தார்கள் என்று தமிழ்நாட்டின் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சமுத்திரத்தின் நிர்வாகம் குஞ்சலி மரிக்கார்களின் கீழ் இருந்து வந்தது. இந்த சமுத்திரத்தின் நெவல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் கடற்படை பாதுகாப்பு முறையை முதலில் அறிமுகம் செய்த பெருமை குஞ்சாலி மரிக்கார்களையே சாரும் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போர்த்துகேயருக்கு எதிரான கடற்போரில் அவர்கள் இந்த நெவல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் கடற்படை பாதுகாப்பு முறையை முதல் தடவையாக அறிமுகப்படுத்தினார்கள். குஞ்சாலி மரிக்கார்களில் 4 பேர் மிகவும் முக்கியம் வாய்ந்தவர்களாவர். இவர்கள் 4 பேரும் சிறந்த ஆன்மீகவாதிகளாக இருந்தார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் 3வது குஞ்சலி மரிக்கார் என்று அழைக்கப்பட்ட பாட்டு குஞ்சலி மரிக்கார் அவர்கள் போர்த்துகேயரை பல தடவைகள் விரட்டியடித்திருக்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் தான் அஷேக் நாகூர் மீரான் சாஹிப் என்று அழைக்கப்படும் அஷேக் ஷாவுல் ஹமீத் ரஹ்மஹுல்லா அவர்களுடன் இணைந்து 3வது குஞ்சலி மரிக்கார் அதாவது பாட்டு குஞ்சலி அவர்கள் நெருங்கிய உறவை பண்ணி வந்தார்கள். அவர்களின் வலுவூட்டல் மற்றும் பயிற்சிகளுக்கு அமைய பாட்டு குஞ்சலி அவர்கள் போர்த்துகேயருக்கு எதிரான யுத்தங்களை மேற்கொண்டார்கள் என்று இந்தியாவின் வரலாறுகள் பற்றி ஆராய்ந்திருக்கும் கலாநிதி ரொனால்ட் இ மில்லர் அவர்கள் மாப்பிள்ளா முஸ்லிம் ஆஃப் கேரளா என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். போர்த்துகேயருக்கு எதிராக போராடிய மிகவும் முக்கியம் வாய்ந்த 4 கடற்படை தளபதிகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள்.
முதலாவது குஞ்சாலி மரிக்கார் என்று அழைக்கப்படும் குட்டி அகமது அலி அவர்களும், இரண்டாவது குஞ்சாலி மரிக்கார் என்று அழைக்கப்படும் குட்டி பூக்கர் அலி அவர்களும், மூன்றாவது குஞ்சாலி மரிக்கார் என்று அழைக்கப்படும் பாட்டு குஞ்சாலி அவர்களும், நான்காவது குஞ்சாலி மரிக்கார் என்று அழைக்கப்படும் முகமது அலி அவர்களும் இந்த இடத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாவர். இவர்கள் 4 பேரும் போர்த்துகீயர்களை விரட்டியடித்து தமிழ்நாட்டினதும் கேரளாவினதும் உரிமைகளையும் மற்றும் இறைமையையும் பாதுகாக்க வழிவகுத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் ரொனால்ட் இ மில்லர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குஞ்சாலி மரிக்கார் அவர்களின் படையில் நாகூர் மீரான் சாஹிப் ரஹிமஹுல்லா அவர்களின் 404 மாணவர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த குழுவுக்கு மீரான் சாஹிப் ரஹ்மஹுல்லா அவர்களின் கலீஃபா அல்லது படைத்தளபதியாக இருந்த காயல் பட்டணத்தைச் சேர்ந்த ஷேக் சதக் மரிக்கார் அவர்கள் தலைமை வகித்து போர்த்துகீயருக்கு எதிரான கடல் யுத்தத்தில் பல கப்பல்களை தீயிட்டு கொளுத்தியதோடு ஏனைய கப்பல்களை கைப்பற்றினார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே காலப்பகுதியில் இலங்கையின் கோட்டை ராஜ்யம் 3 அலகுகளாக பிளவடைந்தது. கோட்டை நிர்வாகத்தை 7வது புவனேகபாகு மன்னர் அவர்களும், சீதாவக்க நிர்வாகத்தை மாயாதுன்னே மன்னர் அவர்களும், ரைகம் நிர்வாகத்தை ரைகம பண்டார அவர்களும் ஏற்று ஆட்சி பொறுப்பை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த காலப்பகுதியில் 7வது புவனேகபாகு மன்னர் அவர்கள் போர்த்துகேயருடன் நெருங்கிய உறவை பேணி வந்தார்கள். மாயாதுன்னே மன்னரை பொறுத்தவரைக்கும் மாயாதுன்னே அவர்கள் போர்த்துகேயருடன் பகைமை பாராட்டி வந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் சீதாவக்க ராஜ்யத்தின் மன்னர் மாயாதுன்னே அவர்கள் திடீர் என்று போரெடுத்து கோட்டை ராஜ்யத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியில் இதனால் அச்சமடைந்த 7வது புவனேகபாகு மன்னர் அவர்கள் போர்த்துகேயரின் பாதுகாப்பை நாடினார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு பின் 1535ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கோட்டை ராஜ்யத்தில் 1000 ஆண்டுகளாக சுதேச மக்களுடன் வாழ்ந்த முஸ்லிம் மக்கள் குறுகிய காலப்பகுதியில் வெளியேற்றப்பட்டார்கள் என்றும் சிங்கள வரலாற்று ஆசிரியர் சுஜித் அக்கரவத்த அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சீதாவக்க ராஜ்யத்தின் மன்னராக இருந்த மாயாதுன்னே அவர்கள் குஞ்சலி மரிக்கார் அவர்களின் உதவியை கேட்டதாகவும், இலங்கை முஸ்லிம்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக குஞ்சலி மரிக்கார் அவர்கள் இலங்கை வந்ததாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் அப்போதைய சீதாவக்க ராஜ்யத்தின் மன்னராக இருந்த மாயாதுன்னே அவர்களின் அழைப்பை ஏற்று நாகூர் மீரான் சாஹிப் ரஹிமஹுல்லா அவர்களின் 3 மாணவர்களான, அதாவது 3 கடற்படை தளபதிகளான குஞ்சலி மரிக்கார், பச்சி மரிக்கார், அலி இப்ராஹிம் ஆகியோர் இலங்கையின் சிலாபம் என்ற நகருக்கு வந்ததாகவும், இலங்கை மக்களோடு இணைந்து அவர்கள் போர்த்துகேயரை தோற்கடித்தார்கள் என்றும் இலங்கையின் வரலாற்று ஆசிரியர் டிகிரி அபேசிங்க அவர்கள் போர்த்துகீஸ் ரூல் இன் சிலோன் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பச்சி மரிக்கார் அவர்கள் இலங்கையின் பல இடங்களுக்கும் விஜயம் செய்தார்கள் என்றும், குறிப்பாக மாயாதுன்னே அவர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த சீதாவக்க நிர்வாகத்தில் பெரும்பாலான முஸ்லிம்களை கொண்ட ஊராக கருதப்படும் மல்வான பகுதிக்கு விஜயம் செய்ததாகவும், அவரது நினைவாக பச்சிமரிக்கார் என்ற தூபி அமைக்கப்பட்டு இன்று வரை மல்வானை பிரதேசத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறானவர்களை நாம் வரலாற்றில் அடிக்கடி நினைவு கூர்வது அவசியமாகும். குறிப்பாக குஞ்சலி மரிக்கார் அவர்களின் சகோதரர்களில் ஒருவர் சிலாபம் நகரத்திற்கு வந்து அடிக்கடி போர்த்துகேயர்களுக்கு எதிராக போராடி அவர்கள் போர்த்துகேயரை தோற்கடித்ததோடு ஒரு யுத்தத்தில் அவர்கள் போர்த்துகேயரினால் சகிதாக்கப்பட்டதாகவும், சிலாபம் பகுதியில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், அவர்களின் அடக்கஸ்தலம் சிலாபத்தின் கரையோர பகுதியில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் வரலாற்று ஆசிரியர் டிகிரி அபேசிங்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்வது இலங்கை முஸ்லிம்களின் பொறுப்பாகும் என்று கலாநிதி டிகிரி அபேசிங்க அவர்கள் தனது வரலாற்று நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிகழ்ச்சிகளின் ஊடாக இலங்கை முஸ்லிம்கள் தமிழ்நாட்டுடனும் கேரளாவுடனும் எவ்வாறான உறவுகளை பேணினார்கள் என்பதற்கு சிறந்த ஆதாரங்கள் இதனை தவிர வேறெதுவும் இருக்க முடியாது. குறிப்பாக இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இலங்கையில் வாழ்ந்த சுதேச மன்னர்களுக்கு என்றும் விசுவாசமாக இருந்ததோடு சுதேச மக்களுடன் இணைந்து சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் போர்த்துகேயர் உள்ளாந்தர்களுக்கு எதிராக போராடினார்கள் என்பதும் வரலாறாகும். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மரப்புரிமை நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.